இன்னும் ரங்கநாயகி தாலி பறி போகல. மஞ்சக்கயிறுல இன்னும் அது பத்திரமா தான் இருக்கு. நீயும் நானும் கிருஷ்ணாவும் ஆதரவு இல்லாம நின்னப்போ இதோ இந்த சக்கரவர்த்தி சார் தான் ஆதரவு கொடுத்து என்னை தூக்கி விட்டாரு. அதே போல அந்த குடும்பம் ரோட்டுக்கு வரணும், ஆதரவு கொடுக்க யாரும் இல்லாம தவிக்கணும். நீ சஞ்சய் படத்தை பார்த்து இப்படி அழுதுட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன் அவரோட நினைவுகள் உன்னை பாதிச்சிருக்கோன்னு. இதுதாங்க என் மனசு உறுத்திட்டு இருக்கிற குற்ற உணர்ச்சின்னு சொல்றேன். இத பாரு, மறுபடி சொல்றேன், நீ எந்த குற்றமும் செய்யல. அது ரங்கநாயகியும் பத்மாவும் அவங்க தாலி செயினை கழட்டி கொடுத்துட்டு இப்போ மஞ்சக்கயிறுல தாலிய கோத்துக்கிட்டு இருக்காங்களா? பத்மாவுக்கு அந்த தாலி செயினை செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்ததே நான் தான். அந்த தாலி செயினை போட்டுட்டு வந்து முதல்ல வந்து தேங்க்ஸ் சொன்னதே எனக்கு தான். அப்படியா? அது மட்டும் இல்ல, இதோ நிக்கிறாரே கோதண்டம், இவரோட ஒய்ஃபு கூட, அதான் பத்மாவோட அக்கா, 10 பவுண்ட்ல தாலி செயின் போட்டுக்கிட்டது இல்லையா? அவ போட்டிருக்கிறது ரோல்டு கோல்டு தாலி செயின். பொண்ணுங்களுக்கு தங்கத்துல தாலி செயின் போட்டு அழகு பாக்குறதுக்கு மாமனாருக்கு ஏது வக்கு. கேட்டீங்களா? இதையே தான் பத்மா அன்னைக்கு என்கிட்ட சொன்னா. எங்க அப்பா செய்ய வேண்டியதை நீங்க செய்யறீங்கன்னு அப்படியே என்னை கையெடுத்து கும்பிட்டா. அந்த நன்றி விசுவாசத்தை மறந்து என்னை வீட்டை விட்டு துரத்த அவளே காரணமா இருந்துட்டாளே. தெய்வம் சும்மா விடுமா? இப்ப அந்த தாலி கொடியே அவளை விட்டு போயிடுது. தரித்திரம் பிடிச்சவங்க கூட சேர்ந்தா நமக்கும் தரித்திரங்கிற மாதிரி எங்க அக்கா தாலியை சேர்த்து பிடிங்கன்னு போயிடுது. கொஞ்சம் மாத்தி சொல்லிட்ட. இன்னும் ரங்கநாயகி தாலி பறி போகல. மஞ்சக்கயிறுல இன்னும் அது பத்திரமா தான் இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம். வேண்டாம் ப்ளீஸ், அத உங்க வாயால சொல்லாதீங்க. எங்க அக்கா ஏழை ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா விதவை ஆகணும்னு நினைக்கல. உங்க நல்ல மனசுக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்க. அத்திம்பேர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. பாவம் ஸ்ரீவத்சன் பணத்துக்காக அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு எப்ப பணம் கிடைச்சி, எப்ப ஆபரேஷன் ஆகி, எப்ப உயிர் பிழைச்சு வரணும். அவர் பிழைக்கணும், அவர் பிழைக்கணும். அவங்க அடிப்படணும்னு தான் நான் நினைச்சேனே தவிர அத்திம்பேர் உயிர் போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க மனசுல ஈரமோ இறக்கமோ அடியோட வத்தி போகலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பைத்தியக்காரி, நான் என்ன கூலிக்கு கொலை செய்யற கூட்டத்தை சேர்ந்தவனா? எனக்கும் ஈவு இறக்கம் பாவம் பச்சாதாபம் பார்க்கிற குணம் இருக்கு. என்ன சீண்டி பார்த்தவங்கள தான் நான் சீண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன தூக்கி எறிஞ்சவங்கள தான் நான் தூக்கி எறிய போராடிட்டு இருக்கேன். உங்க பக்கம் நியாயம் இருக்கலாம், ஆனா அதை காட்ட இது நேரம் இல்லைங்க. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க மாமாவை பார்த்துட்டு அக்காவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். இங்கதான் நீ தப்பு பண்ற. என்ன நீ முழுசா புரிஞ்சுக்கல. நீயும் நானும் கிருஷ்ணாவும் ஆதரவு இல்லாம நின்னப்போ இதோ இந்த சக்கரவர்த்தி சார் தான் ஆதரவு கொடுத்து என்னை தூக்கி விட்டாரு. அதே போல அந்த குடும்பம் ரோட்டுக்கு வரணும், ஆதரவு கொடுக்க யாரும் இல்லாம தவிக்கணும். அப்ப நாம கார்ல போய் இறங்கி நிக்கணும். எங்க அக்கா குடும்பம் மொத்தமும் என் காலில் விழுந்து கதறணும். அப்ப நான் கை கொடுத்து தூக்கி விடுவேன், ஆதரிச்சு ஆத்துக்கு கூட்டிட்டு வருவேன். அப்ப நீ வடை பாயசத்தோட சாப்பாடு போடு, ஓகேயா? பேசாம உள்ள போய் ஓரமா உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாரு போ. சென்டிமெண்ட்டுக்கு பலியாயிடுவேன்னு நினைச்சேன். அண்ணா, வைராகியத்துல உறுதியா இருக்கிற ஒன்ன நான் மனமாற பாராட்டுறேன்.
இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அதை நினைச்சு சந்தோஷப்படாம விளக்கு வைக்கிற நேரத்துல இப்படி தனியா உட்காந்து ஏன் கண் கலங்குற? சொன்னா தப்பா நினைக்க மாட்டேலே. தப்பா சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படியே தப்பு பண்ணாலும் அது ஒன்னு அறியாம நடந்ததா தான் இருக்கும். கௌசி, வளைகாப்புக்கு நாள் நெருங்க நெருங்க என் மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க. என்ன கலக்கம்? உங்க அப்பா ஆத்துல நடக்க வேண்டிய வளைகாப்பு கோயில்ல நடக்கிறதுன்னா, இல்ல பத்மா மாமனாருக்கு ஏதாவது ஆயிடும்னா, இல்ல எங்க அம்மா வந்து வளையல் போட்டு உன்னை வாழ்த்த மாட்டாங்கன்னா, என்ன கலக்கம் சொல்லு. இல்லைங்க, என் மனசுல ஒரு விஷயம் ரொம்ப பாதிக்குது. சரியா சாப்பிட முடியல, தூக்கம் வர மாட்டேங்கிறது. மொத்தத்துல ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி என்ன வாட்டி வதைக்கிறது. அது என்னன்னு நேக்கே சொல்ல தெரியல. தெரியும், அது என்னன்னு நோக்கு நன்னா தெரியும். இருந்தாலும் உன் வாயால என்னண்ட சொல்ல நோக்கு மனசு வரல, மறைக்க பாக்குற. நீ சஞ்சய் படத்தை பார்த்து இப்படி அழுதுட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன் அவரோட நினைவுகள் உன்னை பாதிச்சிருக்கோன்னு. இதுதாங்க என் மனசு உறுத்திட்டு இருக்கிற குற்ற உணர்ச்சின்னு சொல்றேன். இத பாரு, மறுபடி சொல்றேன். நீ எந்த குற்றமும் செய்யல. அதுக்கு உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது. குற்றம் செஞ்சது அவர். தான் செஞ்ச குற்றத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்க அவர் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த கல்யாணம் நடந்துதா? அவரே தெய்வம் ஆயிட்டார். எப்போ அந்த கல்யாணம் நடக்கலையோ அப்பவே கடவுள் அவர் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். உண்மையாவா சொல்றேன்? இது தெய்வ சங்கல்பம். என் கையால உன் கழுத்துல 3 முடிச்சு போட்ட உடனே உனக்கும் உன் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைக்கும் நான் தான் சொந்தக்காரனை முடிவு பண்ணிட்டார். உண்மையிலே நீங்களும் நானும் சேர்ந்து வாழறது தெய்வ சங்கல்பம் தாங்க. இனிமே நான் சஞ்சயை மறந்துடுறேன். அவருடைய நினைவுகள் என் மனசுல வரவே வராது. கௌசி, இங்க பாரு, அழக்கூடாது. அழாத ப்ளீஸ், அழாத. சொன்னா கேளு, அழக்கூடாதுன்னு. இந்தாங்கப்பா. ஆமா, அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணுமா. அம்மாடி, இங்க வா வா வா. இப்படி உட்காருமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணுமே. என்னப்பா? ஏமா, நம்ம கௌசிக்கு இப்போ 7 மாசம் இருக்கும்ல? ஆமாப்பா, 7 மாசம் தான் ஆறுது. ஏன்பா? அம்மாடி, வளகாப்பு பண்ற அளவுக்கு நேக்கு சக்தி இல்லையேம்மா. எல்லாரையும் கூப்பிடணும், உறவுக்காரெல்லாம் சொல்லணும், ஆத்துல இருக்கிறவாளையும் வர சொல்லணும். ஓரளவுக்காவது சிறப்பா செய்யணும் இல்லம்மா. நாம செய்யறதுல கொஞ்சமாவது கம்மியானா கூட கௌசியோட மாமனார் மாமியார் எல்லாம் இது சிறப்பா இல்லைன்னு நாளைக்கு ஆத்துல குறை சொல்லிடக்கூடாது இல்லையா? இப்படியா விழா நடத்துறதுன்னு அவ கேள்வி மேல கேள்வி கேட்டு இருப்பா. அப்பா, ஏன்பா நீங்க தேவையில்லாம எதையோ மனசுல போட்டு குழப்பின்னு இருக்கு? குழப்பத்துல இல்லம்மா. ஏன்னா ஊர் உலகம் அப்படி இருக்குமா. இப்போ இப்படி செய்யறதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுத்துமா. அப்பெல்லாம் தெய்வத்துக்கு முன்னால பக்தியா சிரத்தையா பண்ணிட்டு இருந்தாமா. இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆடம்பரம் அமர்க்கலம்னு இப்படியெல்லாம் தீபாவளி கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா செய்யறது? ஊரோட ஒத்து வாழ்னு சொல்லியிருக்கா. நமக்கும் வேற வழி இல்ல, அப்படிதான் பண்ணி ஆகணும். நம்ம ஆத்துலயும் ஒரு விசேஷம் நடந்து ரொம்ப நாள் ஆறுது. அது மட்டும் இல்ல, நம்ம பத்மாக்காவோட வளகாப்பும் நம்ம ஆத்துல நடக்கல. இந்த வளகாப்பியாவது நடத்துவோம்பா.
அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, வளகாப்பு நடந்ததுக்கு அப்புறம் கௌஷி அக்கா நம்ம ஆத்துல தான் இருக்கணும். அக்காவோட பிரசவமும் இங்கதான் நடக்கணும். அதானப்பா முறை? ஆ, முறையெல்லாம் சரிதாம்மா. ஆனா முறையா எல்லாமே நடக்கணுமேம்மா. நடக்கும்பா. ஏன்பா? என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. என்கிட்ட சக்தி இல்லையாம்மா? எனக்கு என்ன கோயில இருந்து பணம் கொட்டி கொட்டியா வருது? அவாவா தட்டுல போடுற 50 காசு 1 ரூபா, இதுதானேம்மா கோயில் பிரசாதம். இப்படித்தானம்மா நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்கு. கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன். கண்டிப்பா நான் படிச்சு நல்லாகி பெரிய ஆளாகி நிறைய சம்பாதிச்சு நான் உங்களை ஓஹோன்னு வச்சுக்குவேன்ப்பா. இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நேக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையான்னு எல்லாரும் என்ன கேட்டிருக்கா. ஏண்டா நோக்கு முடியாத காலத்துல உனக்கு சம்பாதிச்சு போட ஒரு ஆம்பளை பிள்ளை வேணுமேன்னு நான் சொல்லுவேன். சம்பாதிச்சு கொடுத்தா ஆடம்பரம் தாண்டா. ஆனா என்னுடைய 4 பொன் குழந்தைகளும் பாசத்தை கொட்டுறாங்களே. இதுக்கு முன்னாடி எத்தனை எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடே ஆகாதுன்னு சொல்லுவேம்மா. இப்ப நீ சொல்ற பத்தியா என்ன காப்பாத்துவேன்னு, இதுவே நேக்கு போதுண்டா. நாளைக்கே நேக்கு ஒண்ணு ஆயிட்டா கூட. என்னப்பா நீங்க ஏதோ பேசுறேன்? நல்ல விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி அபசகுணமா பேசுறேன்? இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. சரிம்மா சரிம்மா, நெருப்புன்னா வாய் வெந்துருமா என்ன? வாழ்க்கையோட நேச்சர்மா, எல்லாம் யதார்த்தம். யதார்த்தமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்மா. எதையும் மறுக்க முடியாது. இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ நம்மளுடைய வாழ்க்கை மாறும்மா. மாறாதா? எல்லாமே கேள்விக்குறியா தானமா இருக்கு. அப்பா, உங்க கேள்விக்குறி கண்டிப்பா ஒரு ஆச்சரியக்குறியா இருக்கும். இப்ப நீங்க வெளியே போகணும்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க. சரியா? சரிம்மா. ம். உள்ள என் சட்டை இருக்கு, கொடியில போட்டிருக்கேன், எடுத்துட்டு வாமா. ம், வரேன்ப்பா. அரிசி வாங்கணும், ரேஷன் கார்டை மறந்துடாதம்மா, எடுத்து வை. சரிப்பா. அம்மாடி, எவ்வளவு நேரம்டா? தேடிட்டு இருக்கேன்ப்பா. அங்கதான் இருக்கும், நல்லா தேடு. இந்தா துளசி, இந்த காஃபியாவது சாப்பிடு. வேண்டாம்க்கா. ஏண்டி இப்படி சாப்பிடாம அடம் முடிக்கிற? நீ சாப்பிடாம இருந்தா பத்மா மாமியார் விட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமா என்ன? ரங்கநாயகி அம்மா எப்படி எல்லாம் வாழ்ந்தவங்க, இன்னைக்கு அவங்க தாலியை கூட வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பத்மா அவங்களுக்காக எல்லாத்தையும் இழந்து போராடிட்டு இருக்க போது நான் கேவலம் ஒரு நாள் சாப்பிடாம இருக்க கூடாதா? அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், உன் புருஷன் போக்கு சரியில்லை, அவன் பேச்ச கேட்டு நீயும் ஆடாதேன்னு. ஏண்டி அப்பவாவது கேட்டியா? நான் ஒன்னும் அவளை இப்பவும் பகச்சிக்கலக்கா. பத்மாவை நான் ஒரு சமயம் தப்பா தான் நினைச்சேன், இல்லைன்னு சொல்லல. இப்போ அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சும் என்னால ஒன்னும் செய்ய முடியலையே. ஏமா உன்னால முடியாதுங்கிற? நீ மனசு வச்சா உன்னால முடியும். ஆனா பிடிவாதமா நீ தான் மனசு வைக்க மாட்டேங்கிற. என்ன செய்ய சொல்றீங்க? இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி நான் தவிச்சிட்டு இருக்குது எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுமா, இங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சாரி மாமா உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கார், நீ ஒரு நடவை பார்த்து வந்துடும் சொன்னேன்ல. நீ போகல. ஏன் கேட்டா புருஷன் கோவப்படுவாருங்கிற. புருஷனோட கோபம் நெருப்புன்னா பொண்டாட்டியோட வார்த்தை ஜலம் மாதிரி.
ஜலம் ஊத்தினா நெருப்பு அணைஞ்சு போயிடும். அந்த சாதுரியெல்லாம் இவளுக்கு எங்க இருந்து வரப்போகுது மாமா? ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அவ புருஷனை பம்பர மாதிரி ஆட்டி வைக்கிறாங்க. ஆனா இவ அவன் சொல்றதெல்லாம் வேதம்னு நினைச்சுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அவரை எதிர்த்து பேச சொல்றீங்களா? அப்படி எதிர்த்து பேசினா என்ன ஆகும் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போடின்னு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவாரு. அப்புறம் நான் எங்க போறது? ரோட்ல தான் போய் நிக்கணும். முதல்ல என் கழுத்துல தாலி இல்லாம வாழ வெட்டியா இருந்த, இப்ப தாலி கட்டிட்டு வாழ வெட்டியா அலைய சொல்றீங்களா? துளசி, நான் சொன்னதை நீ சரியாவே புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். ஒரேடியா புருஷனை பகைச்சுண்டு ரங்கநாய்க்கு சப்போர்ட்டாவே இருந்துருன்னு சொல்ல வரல. ஒரு பொண்ணுக்கு எத்தனை அவதாரம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு தாய்க்கு பொண்ணு, கூட பிறந்தவாளுக்கு சகோதரி, ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி, மாமியாருக்கு மாட்டு பொண்ணு, குழந்தைகளுக்கு தாயி, அந்த குழந்தைகளுக்கே கல்யாணம் ஆகி அதுகளுக்கு குழந்தை பிறந்தா பாட்டி, இப்படி சொல்லிட்டே போலாம். இத்தனை அவதாரங்கள்லயும் நீ தாண்டி எல்லாத்தையும் அனுசரிச்சுன்னு போனோம். அப்படிதானே நடந்துட்டு இருக்க. இல்ல, நீ உன் புருஷனுக்கு மட்டும்தான் அடங்கினவளா நடக்கிற அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா பல போராட்டங்களுக்கு அப்புறம் கிடைச்ச வாழ்க்கை. அதே சமயம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, ரங்கநாயும் சுதர்சனும் கூட பிறந்தவா, எப்ப வேணாலும் ஒட்டிப்பா. ரங்கநாயும் சுதர்சனும் கூட பிறந்தவா, எப்ப வேணாலும் ஒட்டிப்பா. ஆனா நீ அந்த ஆத்துக்கு வாழ போற பொண்ணு, அதுவும் நீ ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஜாக்கிரதையானா எப்படி மாமா? சொல்றேன் அம்மா, நீங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவள். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோ, ரங்கநாயகி உன்னை பார்த்து என்ன கேட்பா தெரியுமா? எங்க அக்கா தம்பிக்குள்ள சண்டை போட்டுப்போம், கூடிப்போம், ஒரு நாளாவது என்ன வந்து பாத்தியான்னு கேட்பா. எங்க ஆத்துக்கார உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில படுத்திருந்தாரே, மூணாவது மனுஷி மாதிரியாவது ஒரு நாள் வந்து பாத்தியா அப்படின்னு கேட்பாளே. என்ன பதில் சொல்ல போற? ஆமாண்டி, அப்படி கேட்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்போ உங்க ஆத்துக்கார் சுதர்சன் என்ன சொல்லுவா தெரியுமோ இல்லையோ? ஆமாக்கா, நாம ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டோம், நான் கோவத்தில் அத்தியம் பேரை பார்க்க வரல, இவளுக்கு என்ன வந்தது, இவ ஒரு தடவை வந்து பார்த்துருக்கான் இல்லையா அப்படின்னு நான் கூசாம கேட்பான். ஏன்னா நாக்குக்கு எலும்பில்ல பாரு, எப்படி வேணா பொருளும் உருளும். ஐயோ, நீங்க ரொம்ப குழப்பறீங்க மாமா. இல்ல, தெளிவுபடுத்துறேன். நீ சுதர்சன் பொண்டாட்டி அப்படிங்கிற அவதாரம் மட்டும் எடுக்கல, ரங்கநாயோட தம்பி பொண்டாட்டிங்கிற அவதாரமும் எடுத்திருக்க. அதனால நான் சொல்றபடி செய். சொல்லுங்க, ரங்கநாயகி அம்மா மனசை நல்லா புரிஞ்சவங்க நீங்க. சுதர்சன் இவளுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ரங்கநாயகி அம்மாவும் அவ்வளவு முக்கியம். அந்த அம்மா மனசு நோக கூடாதுங்கிறதா எங்க விருப்பம். நீங்க என்ன சொன்னாலும் இவ செய்வா, கண்டிப்பா செய்வாங்க. எனக்கு துளசி மேல எப்பவுமே ஒரு நல்ல அக்கறை உண்டு. அதனாலதான் இவன் நல்லா இருக்கணும்னு இங்க அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கேன். துளசி, சாரி மாமாவுக்கு இப்ப ஆபரேஷன் ஆக போறது. பத்மாவும் சீயும் பணத்துக்காக பேயா அலையறா. ரங்கநாயகி மட்டும்தான் ஆஸ்பத்திரியில இருக்கா. நான் இவ்வளவு நாள் அங்க இருந்தேன், தனியா என்ன பண்ண முடியும்? இந்த பார், கூடவே ஒரு பொம்பளை நீ இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. நான் ஆஸ்பத்திரியில அவங்க கூட இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? இவர் நேரா அங்க புறப்பட்டு வந்து என்ன விட்டு என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களா அப்படின்னு சண்டை போடுவாரு. அவங்களுக்கு இப்ப இருக்கிற வேதனையில இது வேற தேவையா? நான் என்ன 24 மணி நேரம் ரங்கநாயகி கூட இருன்னா சொல்ல வந்தேன். சுதர்சன் ஆத்துல இல்லாத போது கடகடன்னு போய் பார்த்து வந்துரும் சொல்றேன். 4 வார்த்தை ஆறுதலா பேசு, அவளுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்துருவாங்கிறேன். இந்த பாரு, புருஷனுக்கு தெரியாம நகைச்சீட்டு சேர்றேள், பாத்திர சீட்டு சேர்றேள், புடவை சீட்டு சேர்றேள், அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா ஆஸ்பத்திரி போயிட்டு விடுறது தப்பா? புருஷனுக்கு தெரிஞ்சா கோவம். என்னடி நீ? பத்மா, உள்ள போய் படுத்துக்கோடி. குழந்தை தூங்குறானாமா? அவன் தூங்கிட்டு இருக்கான். டாக்டர், வாங்க டாக்டர். உட்காருங்கம்மா, உட்காருங்க.
லிக்யூடா ஆகாரம் கொடுக்க சொன்னேன், கொடுத்தீங்களா? கஞ்சி கொடுத்தோம், சாப்பிட்டாரு. அப்புறம் நீங்க கொடுத்த டேப்லெட்ஸையும் கொடுத்தோம், சாப்பிட்டு தூங்கிட்டாரு. அவர் நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக தான் டேப்லெட் கொடுத்துருக்கேன். தூங்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். டாக்டர், ஆ? ஆபரேஷன் அவருக்கு எப்போ? நாளைக்கே பண்ணிடலாமா? பணம் கட்டிட்டீங்கல்ல? பணத்துக்காக தான் என் ஆத்துக்காரர் போயிருக்கார். எப்படியும் கட்டிடுவார். டாக்டர், ஆபரேஷன் தேவையான பணத்தை கவுண்டர்ல கட்டிட்டேன். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே டாக்டர். நாளைக்கே ஆபரேஷன் பண்ணிடலாம். தேங்க்யூ. டாக்டர், குணமாயிடுவார்ல? கவலைப்படாதீங்கம்மா, ஆபரேஷன் முடியட்டும். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே பாருங்க, 10 வயசு கம்மியாகி யூத்து மாதிரி ஓடுவாரு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். சம்பந்திமா, வாங்க 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 சம்பந்தி. வாங்கப்பா. சம்பந்திமா, இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? நாளைக்கு ஆபரேஷன், அது முடிஞ்சா அவர் பூர்ணமா குணமாயிடுவாருன்னு டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போனார். நிச்சயமா குணமாயிடுவாரு. உங்க 2 பேருடைய நல்ல மனசுக்கும் எந்த குறையும் வராதம்மா. பத்மா, ஆபரேஷனுக்கு பணத்துக்கு என்னடி பண்ண? இப்பதான் இவர் கட்டிட்டு வந்தார். கௌசி, இந்த நிலைமையில நீ ஏண்டி இங்க வந்த? வராம எப்படிக்கா இருக்க முடியும்? உன்னோட வேதனையில நேக்கும் பங்கு இல்லையா? அம்மாவை இந்த நிலைமையில பாக்குறச்ச மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? என்னம்மா பண்றது? ராமனும் சீதையும் வனவாசம் போனா, பஞ்சபாண்டவா இந்த நாட்டை விட்டே போனா. ஏன் புராணத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கா? அந்த தெய்வத்துக்கே சோதனை வரும்னு நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இது எனக்கு ஒரு சோதனை காலம், அவ்வளவுதான்.